ஒயிட் பாலோட 2 பெஸ்ட் டீம்ஸ் மோதும்போது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணம். நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்க இந்தியா ஜெயிப்பாங்க, ஹர்திக் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாருன்னு. ஆனால் ஹர்திக் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். பட் சிவம் துபே இன்றைக்கி 11ஸ்குள்ளே வந்து அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார் அப்படின்னு யாராவது நினச்சிங்களா? இன்னொன்று இங்கிலாந்து இந்த மேட்சை தோப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா? ஏன்னா 12-3 இருந்து திரும்பி அடுத்தது சரி 7 விக்கெட் விழுந்தது. செகண்ட் இன்னிங்ஸ் இந்த பிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கிலாந்து இந்த மேட்சை ஜெயிச்சு 2-2 சீரீஸை லெவல் பண்ணுவாங்க அப்படி எல்லாருக்குள்ளேயும் அந்த தாட் இருந்துச்சு. எங்கே இங்கிலாந்து விட்டாங்க. இந்தியாவை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒரு சூரியகுமார் யாதவோட பேட்டிங், ஒரு சஞ்சு சாம்சனோட பேட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு இந்த கன்கஷன் மூலமாக சிவம் துபேவுக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் சிவம் துபேவுக்கு பதிலாக இன்னொரு ஆல்ரவுண்டர் தானே வந்திருக்கணும். அது எப்படி ஒரு பவுலர் பியூர் பவுலர் ஹர்ஷித் ராணாவை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குதா? ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். எனக்கும் அதில் டவுட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிப்போம், நம்ம பேசுவோம். ஆனால் எத்தனை பேர் சிவம் துபே இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார்னு எதிர்பார்த்தீங்க? யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவோம் நிறையாவுக்கு. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கன்கஷன் ரூல் மூலமாக நடந்த கலாட்டாக்களை பற்றி. ஸோ பேசுவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூளில் புனேயில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. டீம் இந்தியா சைட்லையும் இங்கிலாந்து சைட்லையும் மாற்றங்கள் இருந்தது. பட் இந்தியன் டீம் சைடில் நிறைய மாற்றங்கள் இருந்தது, எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள். பட் ஆனால் அந்த ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விடமாட்டுறாரு. அதாவது நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஸ்பின் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து அவரால் விடவே முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமில் ஸ்பின்னர்ஸ் ஒரு பிஷ்னோய், ஒரு அக்சர் பட்டேல், ஸோ தேவைப்பட்டால் வந்து அபிஷேக் சர்மாலாம் போடுவார், அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. பட் துருவ் ஜுரேலுக்கு பதிலாக ரின்கு சிங், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக சிவம் துபே, முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒருவேளை அதே லெவனோட போயிருந்தாங்கன்னா, ஒருவேளை கன்கஷன் மூலமாக ஹர்ஷித் ராணா வரல அப்படின்னா இந்த ரிசல்ட் டெஃபினட்டாக எனக்கு தினமும் இங்கிலாந்து பக்கம் போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபார்வர்ட் ஷார்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்கேஸ் ஓகே இந்த டைமென்ஷன், அதாவது பிச்சோட டைமென்ஷன்ஸ் ஒரு பக்கம் தட்டையாக இருக்குது, அதாவது ஒரு பக்கம் பெருசு டீப் மிடிபிகள், அந்த பக்கம் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா கவர் பெருசு தான், லாங் ஆன் வந்து ஒரு பக்கம் சின்னது. பட் ஆனால் தட்டையாக இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ஓகே. பட் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர். ஸோ அது ஹர்ஷித் ராணா இன்றைக்கி வந்ததுனால அது சரியாக நடந்ததோ, ஒருவேளை சிவம் துபேவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு குழப்பமாகவும் ஒரு கருத்தாகவும் நான் வந்து முன்னிறுத்தி நான் வைக்கிறேன். பட் அந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உட்டுக்கு பதிலாக முகமது உள்ளே கொண்டு வந்தாங்க. நம்ம நினச்சிருந்தோம் முகமதை உள்ளே கொண்டு வருவாங்க நினச்சோம் சென்னை T20 மேட்சுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித்துக்கு பதிலாக பெத்தல் உள்ளே கொண்டு வந்தாங்க. எனக்கு புரியல ஜேமி ஸ்மித் பெத்தல் அந்த விஷயத்தில் ஏன் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாங்கன்னு எனக்கு தெரில. பவுலிங்கில் வந்து ஆர்ச்சர் அவங்க வர்றதாகவும் இல்லை. மேபி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இப்போலேருந்தே ஒரு மாதிரி மசில் மெமரிக்காக கொண்டு வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இதுதான் 2 டீமில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த ரெண்டு மாற்றங்களையும் நான் உட்டு இந்த மேட்ச்சில் வச்சுருந்துருப்பேன், நான் மாற்ற மாட்டேன். இந்த பக்கம் டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த கன்கஷன் சபங்கிற ரூல் இந்தியாவுக்கு கை கொடுத்தது தான். ஏன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்தார், அது ஒரு பக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்கஷன் ரூலை வந்து லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிட்டுருவான். ஸோ கன்கஷன் ரூல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் அடிபட்டால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தலையில் அடிபட்டு இருந்தது சிவம் துபேவுக்கு, அதனால் ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் சிவம் துபே ஒரு பியூர் பேட்டரா, ஒரு ஆல்ரவுண்டரா, 2த்தில் ஏதாவது ஒன்று தான் வருவார். பட் ஹர்ஷித் ராணா வந்து பவுலர் தான், மேக்ஸிமம் பவுலர் தான். எப்படி எனக்கு வந்து சிவம் துபே வந்து ஒரு பியூர் பேட்டரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அதே போல் பியூர் பேட்டராக வாய்ப்பு கிடையாது, ஆல்ரவுண்டராக தான் வைப்பாங்க. அப்போ ஹர்ஷித் ராணா வந்து நான் ஆல்ரவுண்டராக வைக்க மாட்டேன். எங்கேயா நீங்கள் ஆல்ரவுண்டராக பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அதில் ஒரு மைல்டாக டவுட் இருக்குது. அவர் ஆல்ரவுண்டர்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் லைக் டு லைக் பார்க்கும்போது எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியலனா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு சஹல் உள்ளே வந்தார். ஸோ லைக் டு லைக் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. இல்லை செகண்ட் இன்னிங்ஸாக சிவம் துபே ஒரு பியூர் பவுலர் தான், அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு அந்த லாஜிக்கு எனக்கு புரியலை. ஸோ ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ, இருந்தீங்கன்னா வல்லுநர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். கன்க்ளூஷன் ரூல் மூலமாக நடந்த விஷயங்கள் எனக்குமே குழப்பமாக இருக்குது. அதான் சொன்னாங்க ஒருவேளை பியூர் பவுலர் சிவம் துபே செகண்ட் இன்னிங்ஸ் இல்லை அப்படி கூட எடுத்துக்க மாட்டாங்கல்ல. எனக்கு அதை தான் குழப்பமாகவே இருக்குது. ஆனால் இது ஒரு தோல்விக்கு ஒரு காரணமான இங்கிலாந்து பக்கம் அது ரொம்ப பெரிய ஒரு காரணம். ஏன்னா இம்பாக்ட் சப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் மாதிரி தான் வந்து இந்த கன்கஷன் ரூல் இந்த மேட்ச்சில் செயல்பட்டுச்சு. எக்ஸ்ட்ராவாக இந்தியா வந்து தேவைப்பட்ட ஒரு பிளேயரை உள்ளே வச்சு ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட். அண்ட் ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் செகண்ட் இன்னிங்ஸில் நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நான் வரேன். ஏன்னா எனக்கு இங்கிலாந்து சைடு தான் இந்த மேட்ச்சை அஃப்கோர்ஸ் இங்கிலாந்து தான் இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போதுமே 180 இது வந்து கெட்டபிள் ஒரு ஸ்கோர் தான்.
ஆனால் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, எப்படி க்ரம்பிள் ஆனாங்க இங்கிலாண்டு அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு நல்ல ஒரு பவர் பிளேயை விட்டுட்டாங்க. ஏன்னா சால்ட்டும் பெண்டகத்தும் சூரியகுமார் யாதவையும் சரி அண்ட் அந்த பக்கத்தில் இந்தியன் டீம் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸும் சரி செட்டில் ஆகவே இல்லை. ரிவர்ஸ் ஸ்கூப்புன்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் நினச்சேன் ஒரு கட்டத்தில் ஒரு 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஞாபகம் இருக்குங்களா, ஆடியில் ஒரு விக்கெட் லாஸ் இல்லாமல் அடிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் பால் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அவர் அவுட் ஆனது ஒரு பக்கம் அப்படின்னா, திரும்பி சால்ட்டு நல்லா ஸ்டார்ட் கிடச்சிச்சு, சால்ட் எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது சால்ட்டு அக்செப்டரோட பாலில் போல்டு. ஸோ ரிவர்ஸ் ஸ்வீப்பு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். பட் இப்போ தான் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு, திரும்ப அடுத்தது அந்த ஆக்சலரேட்டர் அழுத்தணுமா? இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் யோசிப்பேன், எப்படின்னா எனக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இந்த பிச்சில் வந்து இந்த பிச்சில் 20 ஓவரில் 220 கூட சேஸ் பண்ணலாம். பிச்சை பொறுத்த வரைக்கும் 20 ஓவரில் 180 அப்படிங்கிறது லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பவுலிங் டீமால் ஒரு ஃபைட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் கம்ஃபர்டபுளாக இதை வந்து நல்ல ஒரு பேட்டிங் சைடு சேஸ் பண்ணலாம். இங்கிலாண்டு நல்ல பேட்டிங் சைடு தான். பட் பவர் பிளேயோட லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட், தென் நம்மளுக்கு நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்குது, அடுத்த ஒரு மேட்சும் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா இது டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பக்கம் நம்மளுக்கும். அந்த ஷாட் போகணுமா, அந்த நேரத்தில் அந்த விக்கெட் விடணுமா, சால்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சால்ட் விட்டதுக்கப்புறம் திரும்பி ஜாஸ் பட்லரோட ஒரு விக்கெட்டு ரொம்ப ஷார்ட்டாக ரவி பிஷ்ணோய், ஸோ வெளியில் ஒரு அவுட் சைட் ஆஃபில் போட்டார். ரவி பிஷ்ணோய்க்கு 2 விக்கெட். ஸோ ரவி பிஷ்ணோய் இந்த சீரீஸ்லேயும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டீமில் இருக்கும்போது அவரோட இம்பாக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு T20 கிரிக்கெட்டில் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ரவி பிஷ்ணோய் எடுத்த அந்த 2 விக்கெட்ஸ், ஏன்னா ஒரு பக்கத்தில் சூரியகுமார் யாதவுக்கு நம்ம ஸ்பின்னு தான் போக போகிறோம், ஏன்னா பிச்சு தட்டையாக இருக்குது, ஒரு பக்கம் ஸ்கொயர் ரொம்ப 2 பக்கம் பெருசாக இருக்குது. ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ் ஃப்ளைட் பண்ணி போகலாம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னு கனவோட வந்திருப்பார். பட் ஆனால் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பட்லர் பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் சூப்பராக ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி தைரியமாக ஒரு ஃபுட் ஒர்க் போட்டு ஒரு பேட்டில் பட்டா ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் பிஷ்ணோய் அந்த இடத்துல எடுத்தார் இந்த 3 விக்கெட். ஸோ பேக் டு பேக் 3 ஓவரில் சேசிங்கில் நல்ல ஸ்டார்ட் வந்ததை விட்டுட்டாங்க. ஸோ லியம் லிவிங்ஸ்டனுக்கு டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுனா ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு மீனிங் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ பெருசாக போவார், அடிக்க போவார். இதில் வந்து நான் சொல்லணும், ஹர்ஷித் ராணா வந்தார், கன்கஷனாக வந்தார். பட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய மிக்ஸ்அப் பண்ணார். ஒரு பால் வந்து 140 போடுறது, இன்னொரு பால் 110 போடுறது, கட்டர்ஸ் போடுறது, ஸ்லோ ரன் போடுறதுன்னு மிக்ஸ்அப் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதை சொல்லுங்க, திரும்ப சொல்கிறேன். ஸோ புனேவோட டைமென்ஷன்ஸை சூப்பராக யூஸ் பண்ணார். ஸோ ஒரு மாதிரி ஷார்ட்டாக 140 kph போட்டார். ஸோ லியம் லிவிங்ஸ்டன் அந்த இடத்துல காலி. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் எப்படி சால்ட்டுக்கு ஸ்டார்ட்டோ அதே போல் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட்டு இல்லை, ஸோ ரொம்ப சரியாக சேசிங் எடுத்துகிட்டு போனார். இது எல்லாமே இப்படி கிடைக்கிறதெல்லாமே, அதாவது ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு சேசிங்கில் ஒரு 50, அதான் சொல்கிறாங்க, ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பேட்டர் அவையில் வந்து ஒரு 50 அடித்து சேசிங்கில் அது கிடைக்காது. இன்னைக்கு ப்ரூக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு ப்ரூக்கா நீக்காடுற வருண் சக்கரவர்த்தி அப்படி அடிக்கிறார், ஒரு ஸ்பின்னரே அப்படி அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவர் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நல்ல ஃபுட் போக்கோட ஆடிக்கிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. லிட்டரலி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்கன்னா அது ப்ரூக் கையால் தான் இருக்கும். ஆக்சுவலி டக்கெட் ஆடும்போது சால்ட் ஆடும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு, ப்ரூக் ஆடும்போது எனக்கு தோணுச்சு. ஆனால் ப்ரூக்கை ஆக்சுவலி சரியான நேரத்தில் வருண் சக்கரவர்த்தி எடுத்தார். ஸோ அதான் சொல்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்தியன் டீமில் ஒவ்வொருத்தவங்க பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. ஸோ வருண் சக்கரவர்த்தி கை செம்ம. என்ன பண்ண முடியும், ஹாரி ப்ரூக் பொறுமையாக இருக்கணுமாலாம் எனக்கு தெரில. ஆனால் இன்னும் இருந்துச்சு, ஓவர்ஸ் கிடந்துச்சு. திரும்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸும் அவுட் ஆனார் இந்த ஓவரில். ஸோ வருண் சக்கரவர்த்தி, அதுதான் வருண் சக்கரவர்த்தி, எதுவும் சொல்கிறதுக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. அதுக்கப்புறம் பெத்தல், ஜேமி ஸ்மித் மாறி உள்ளே கொண்டு வரும்பொழுது ஆகும். ஸோ பெத்தலுக்கு ஹர்ஷித் ராணா ரொம்ப ஸ்லோயர் ஒன்று போட்டார், ஆஃப் கட்டர் ஒன்று போட்டார், அதில் வெளியில் அடிக்க போய் அவுட் ஆனார். ஆக்சுவலி ஜெய்மி வார்டனே அப்படி அவுட் ஆக வேண்டியது. சஞ்சு சாம்சனோட இன்றைக்கி புவர் விக்கெட் கீப்பிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அவர் தப்பிச்சார். அதுக்கப்புறம் ஆர்ச்சர் ரவி பிஷ்ணோய் க்ளீன் போல்டு பண்ணார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 180 இது சேஸ் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட் தான். ஆனால் இங்கிலாந்து சேஸ் பண்ணல. பட் இந்த பிச்சில் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில், சிவம் துபே ஃபஸ்ட் இன்னிங்ஸில், ஸோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் இந்தியன் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஆமாம், அவங்க 3 விக்கெட் பவர் பிளேயில், இந்த பக்கம் சேஸ் பண்ணும்போது 60 ரன் பவர் பிளேயில் அப்படின்னு இருக்கும்போது அதிலிருந்து ஒரு கம்பேக். இன்னும் அடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 16 ஓவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாலில் 120 ரன் அவ்வளோதான் இருந்துச்சு. அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். அங்கே தான் இந்தியன் பவுலர்ஸ். ஸோ வருண் சக்கரவர்த்தி இந்த சீரீஸோட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கக்கூடிய கேண்டிடேட். அக்சர் பட்டேலுக்கு பேட்டில் சரியாக படலை ஃபஸ்ட் இன்னிங்ஸ், பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பால் மூலமாக என்ன ரவி பிஷ்ணோய் தொடர்ந்து அவரோட கான்ட்ரிபியூஷன், இதுக்கப்புறம் நான் 11ஸை வெளியே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. குல்தீப் யாதவ் வந்து கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில.
ஸோ பவுலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணாங்க. இதில் வந்து ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஷிவம் துபே ரிட்டர்ன்ஸ், ஹர்ஷித் ராணா டெபியூ. ஸோ புதுசாக வந்தவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் சூப்பராக பண்ணாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷிவம் துபே. ஸோ இதில் வந்து ரின்கு சிங் அண்ட் அபிஷேக் சர்மா இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணத்தில் ஒருத்தர் மட்டும் இல்லை, டீமாக ஜெயிச்சாங்க. இதில் வந்து ஒரு 3 விக்கெட் போனதுக்கப்புறம் ரின்கு சிங் சுழட்டி விட்டு அடித்தார். ஒரு யுவராஜ் சிங் மாதிரி அபிஷேக் சர்மா கிட்டே வந்து ஆஃப் சைடில் ஒரு ஷாட் ஒன்று வந்துச்சு. பட் கரெக்டாக அதில் ரஷீதோட ஓவரில் வந்து விக்கெட் விழுந்தார். பட் அந்த இன்டென்ட், அந்த அப்ரோச் அப்படிங்கிறது குறையல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில் என்ன பார்த்தோம், ரோஹித் சர்மா என்ன வச்சுட்டு போனார். ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அடித்தாங்க, எங்கேயும் நிறுத்தலை. ஆனால் அந்த அப்ரோச் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை இவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், திருப்பி அங்கே ட்ராக் ஆகிருந்திருப்பாங்க. அங்கே ஒரு 20-30 ரன் கம்மியாக இருந்திருக்கும். பட் எடுத்துருப்பது கஷ்டமாக இருக்கும். பட் இவங்களும் பேட்டை விட்டாங்க, பின்னாடி பேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அபிஷேக் சர்மா அண்ட் ரின்கு சிங் அவங்க சரியாக ஆடலைன்னா இவங்க இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்திருக்காது. இப்போ 2 பேர், ஷிவம் துபே அவ்வளோ T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் காலி தான் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்ரீலங்கா சீரீஸில் அவர் வந்து ஆட வச்சாங்க. ஸ்ரீலங்கா சீரீஸுக்கு அப்புறம் ஓகே முடிஞ்சு போச்சு, ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டாருன்னு நினைக்கும் போது என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா எல்லாரும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருப்பாங்க. இப்போ ரஞ்சி ட்ரோஃபியில் ரீசெண்டாக எடுத்துக்காங்க, ஷிவம் துபே கிட்ட அவ்வளோ ரன்ஸ் கிடையாது. ஷிவம் துபே உள்ளே வந்தோடனே சிஎஸ்கேக்கு ஒன்று நடக்கும், இவருக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டால், இவர் ஷார்ட் பால் போட்டால் இவர் காலி பண்ணிடலாம். ஐயோ பின்னாடி அப்போ ஸ்பின்னர்ஸ் வருவாங்களே அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க. பட் இவர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். ஸோ கேம்பிள் எடுக்கணும். ஆக்சுவலி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கேம்பிள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சூரியகுமார் யாதவுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப அதிகமாக கேம்பிள் எடுப்பாங்க. ஷிவம் துபேக்கு அகேன்ஸ்டாக கேம்பிள் எடுத்தாங்க. ஆதில் ரஷீதை கொடுத்தாங்க. ஆதில் ரஷீதை வந்து ஷிவம் துபே அடித்தார். லெக் சைடில் ஒன்று அடிச்சுட்டு சைட் ஸ்க்ரீனர் எப்போவுமே ஸ்பின்னர் அடிப்பார், அதே மாதிரி அடித்தார். இந்த இன்னிங்ஸில் வந்து ஷிவம் துபே அப்படி ஆனார் இப்படி ஆனார். ஸோ அதெல்லாமே விட ஆதில் ரஷீதை அடித்தார்ல, ஆதில் ரஷீதை ஓட விட்டார்ல. ஸோ அங்கே ஷிவம் துபே ஸோ ஒரு பக்கம் கேமுக்கு நான் வந்துட்டேன், ஸோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஒரு பக்கம். ஏன்னா நீ ஸ்குவாடில் இருக்க, நீ எப்படி ஆடுவ அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கொடுத்தா இந்த சீரீஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. பட் திடீர்னு உள்ளே நீ போய் இருக்க, நீ உள்ளே போய் விளையாடு, திடீர்னு நீ போய் உள்ளே விளையாடு அப்படிங்கும்போது தான் ஷிவம் துபேயோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மேலே பேசணும். எனக்கு எப்பவுமே சொல்லுவேன், ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போய் பெரிய 6 அடிப்பான், பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷிவம் துபே நான் நம்புவேன். எனக்கு ஃபேவரட் 6 இப்போ ரீசெண்டாக அடிக்கிறதுல, பெரிய 6 அடிக்கிறதுல ஒரு பக்கம் அப்படின்னா. இன்னொரு பக்கம் ஏன் ஹர்திக் பாண்டியா வந்து கிளச் பிளேயர்னு சொல்கிறோம். அது ரஷீதோட ஓவர் முடிய போகுது. ஸோ 2 லாஸ்ட் 2 பால் டிஃபென்ஸ் வச்சார். ஜெமி வாட்டனோட ஓவரில் வந்து அடிக்க முடியல, பால் ஒரு மாதிரி அப்படியே ஸ்கிட்டாகி வந்து முட்டுச்சு. ஆனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சார். ஸ்வாகாக இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு. கவர்ஸ்க்கு மேலே அடிக்கிறது, ஆஃப் சைடில் அடிக்கிறது, மிட் விக்கெட்டில் அடிக்கிறது, ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறது, ஸ்வாகாக இருந்துச்சு. ஃப்ளாட்டாக ஆனார். ஒரு ஹர்திக் பாண்டியா 2016-17 நம்ம பார்த்த ஒரு ஹர்திக் பாண்டியா மெச்சூர்டானாலும் அந்த கேம் எங்கிட்டேருந்து இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆடி இருந்திருப்பார்ல, அதான் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன கேமில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த மிட் ஆஃப் மாற்றி வைக்க சொல்ல மாதிரி கமெண்ட் பண்ணார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷிவம் துபேவோட பேட்டிங் ஒரு பக்கம், 3 விக்கெட் போனதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் ஹர்திக் பாண்டியா. பட் பவுலர்ஸோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் ஒரு ரவி பிஷ்ணோய்க்கு ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தா நான் திருப்திப்பட்டிருப்பேன். இல்லை ஒரு ஹர்ஷித் ராணாவுக்கு கொடுத்துருந்தா நான் திருப்திப்பட்டிருப்பேன். ஆக்சுவலி ஜஹலுக்கு அப்படி தானே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. அந்த கன்கஷன் சபா அந்த மேட்ச்சில் நல்லா பண்ணியிருந்திருப்பார், ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ கொடுத்ததுங்களா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹோமில் அப்புறம் T20 சீரீஸில் ஒரு அன்பீட்டன் சைடாக அஃப்கோர்ஸ் ஹோமில் மட்டும் இல்லை, அவே அண்ட் ஹோம் 2 சேர்த்து அதிக அன்பீட்டன் சைடாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இருக்கிறது ஒரு டீம் இந்தியா. பட் சூரியகுமார் யாதவ் இது ஃபார்ம் அவுட் தானா இல்லை இந்த கேப்டன்சி ப்ரெஷரா? பட் கேப்டன்சி ப்ரெஷர் அப்படின்னா பேட்டிங்கில் சொதப்புறாரு, பட் கேப்டன்சியில் சூப்பராக பண்ணுறாரு. அவர் கேப்டன்சி ஒரு மாதிரி ரொட்டேஷன், பவுலிங் ரொட்டேஷன், அக்ரெசிவ் இன்டென்ட், அதிக ரிஸ்க் எடுக்கிறது, அவரோட கேப்டன்சி இருக்கக்கூடிய அப்ரோச், ஸோ இது எல்லாமே வந்து எங்கேயுமே பிரச்சனை ஆகலை. இப்போ பேட்டிங்கில் அவருக்கு ரன் வந்துருச்சுன்னா வரும். ஸோ அப்போது கவலைப்படணும், ரொம்ப அதை பற்றி நம்ம பெருசாக ஹெல்ப் பண்ணி பேசணும். இன்னொன்று சஞ்சு சாம்சன் இதுக்கு முன்னாடி சான்ஸ் கிடைக்கலன்னு இருக்கும்பொழுது ஒரு 100 அடிச்சதுக்கப்புறம் அது அமைதியாகிடுச்சு. பட் திரும்பவும் ஒரு 4 மேட்ச்சில் இப்படி ஆடும்பொழுது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ருட்ராஜ் கெய்க்வாத் மறந்துடக்கூடாது, ஜெய்ஸ்வால் வந்ததுக்கப்புறம் இடம் பறி போயிடும். இப்போது அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் மாதிரி அவுட் ஆகிறது கிடையாது, அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு பிரச்சனையே அவர் அவுட் ஆகிற விதம் அப்படிங்கிறது தான். பேஸ் குத்தி அடித்து ஏற்றி போடுவோம், நீங்கள் ஸ்பின்னை வச்சுக்கோங்க, நாங்கள் குத்தி அடித்து ஏற்றி நாங்கள் சஞ்சு சாம்சனை காலி பண்ணுவோம், பவர் பிளேயில் அவர் எடுப்போம் அப்படிங்கிறது ஒன்று போகிறாங்க. திலகோமா இன்றைக்கி டக் அவுட் ஆனார். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் இவங்களோட பேட்டிங் கொஞ்சம் கவலையளிக்கக்கூடியதாக இருக்குது. அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு பெரிய ரன்கள் தேவைப்படுது. ஓகே அந்த கன்கஷன் ரூல் பற்றி பேசியாச்சு.
இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், பிச்சை எப்படி யூஸ் பண்ணாங்க, அண்ட் இங்கிலாந்துக்கிட்ட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளான் அது வந்துச்சு, அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் ஹர்திக் பாண்டியா துபை கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகலை, கையில் உடச்சி பிச்சு கொடுத்துட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இந்திய டீமோட பவுலர்ஸ் அண்ட் சூரியகுமார் அதோட கேப்டன்சி ஸோ டாக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிறது. பட் அந்த கன்கஷன் ஸ்டப் அப்படிங்கிறது ஸோ இங்கே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. பட் இந்தியா 3-1 இங்கே சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல சீரீஸாக இது வரைக்கும் அது மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு, நல்ல டூராக மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சரியான வேர்ட். ஸோ இந்த T20 சீரீஸோட கடைசி போட்டி மும்பையில் நல்ல ஒரு T20 சர்ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ODI மேட்ச் நடக்க போது. அதுக்கு ஒரு டீசர் ட்ரெய்லராக இந்த சீரீஸ் இருந்துச்சு. பட் அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோ நிறைவடைகிறது, ரிவ்யூ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பட் நான் அகைன் சொல்லுவேன், பிஷ்னோய்க்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தா. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு, ஐபிஎல் பாப்பியா?